பிரபல பின்னணி பாடகியான பி சுசிலா அம்மா இரவு நேரங்களில் தூங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சுசிலா அம்மா அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அண்ட் இதற்கு முன்னாடியே அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருந்துச்சு. இது இரண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னதான் வீட்டுக்கு வந்திருந்தாலுமே அவங்களோட வயது காரணமாக ஒரு சில முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து சிகிச்சையில் தான் இருக்காங்க. இந்த ஒரு நிலையில சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்திருந்த பி சுசிலா அம்மா இரவு நேரங்களில் சரியாக தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக 12 மணி 1 மணி 2 மணி அப்படின்னு மிட் நைட்டில் அவங்க தூங்காமல் எழுந்து நடந்துகிட்டு இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட குடும்ப நண்பர்கள் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு, இது எதுவும் பெரிய இஷ்யூ ஆகிருமோ, எதனால் அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அண்ட் இது விஷயமா டாக்டர்ஸ் டைமே பேசியிருக்காங்க. டாக்டர்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, சிறுநீரக கோளாறு காரணமாக அவங்களுக்கு படுத்த வலி எதுவும் இருக்கும், அதனால கொஞ்சம் நேரம் நடந்து கொடுக்கலாம். அண்ட் அதை தாண்டி ஒரு சில பவர்ஃபுல் டோஸ் கொடுத்துருக்கோம், அதுக்காக கூட அவங்க அப்படி இருந்திருக்கலாம். இந்த ஒரு விஷயமா நம்ம 2 முக்கியமான விஷயங்கள் பண்ணலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் அவங்களுக்கு டோஸில் கொஞ்சம் ஸ்லீப்பிங் டேப்லெட் தரோம், அதை கொஞ்சம் ஆட் பண்ணால் அவங்க தூங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட வயசு காரணமாக இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டாஃபை அங்கே போட போகிறாங்களாமா. நைட் டைமில் அவங்க கூடவே இருக்கிறதுக்கு, அவங்க ரெஸ்ட் ரூம் எதுவும் போகணும் அப்படின்னா கையை பிடிச்சி கூட்டி போக, ஒருவேளை அவங்க நைட் டைமில் முழிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட முழிச்சிருந்து பேச அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியே வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி இருக்கே, எப்போ இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாகவே வயசானவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது அதிக அளவு வராது, அதனால கூட அவங்க எழுந்திரிச்சு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சோசியல் மீடியா ஃபுல்லாகவே நேற்று ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் அவரோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினே தான் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களோட கட்சி கொடி கருஞ்சிவப்பு மஞ்சள், அதில் ஒரு வாகைப்பூ இருக்குது, 2 யானை இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது, அதை உங்களுக்கு லேட்டராக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அண்ட் இப்போவே எல்லாருமே டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு கட்சி கொடியில் என்னென்ன இருக்குது, அதில் உள்ள ஸ்டோரி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி அரசியல்வாதிகள்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி கருத்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் திமுகவோட பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்கள்ட்ட இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போ தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கொடி பறக்கட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரோட ஸ்டைலில். அண்ட் அவர் வந்து கொஞ்சம் நக்கலாக சொல்லியிருந்தாரு. என்ன இருந்தாலும் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இரட்டிப்பாகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு கட்சி கொடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.